அதெல்லாம் பாத்துக்கலாங்க. உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 40ல வர்ற தேர்தல், அது எல்லாத்துக்கும் இப்பயே பதில் வேணுமா? இப்போ எடுத்திருக்கிற அரசியல் முடிவு இது. திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? We are independent party. CPM, CPI எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்னு கேட்கிறேன். கேள்வியே தப்புமா? கடங்குப்பி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் பெற்ற இடங்கள், வாக்குகள் யாவும் நீங்கள் அறிந்தது. தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக மக்கள் தனி பெரும்பான்மையை வழங்கியிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளில் தனித்த பெரும்பான்மையை வழங்கியிருக்கிறார்கள். இதில் ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு குறிப்பிட்ட இடம் தேவைப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகளை அணுகி ஆதரவு கோரினார்கள். நாங்களும் இது குறித்து செயற்குழு, நிர்வாக குழு கூட்டத்தில் பேசி ஒரு முடிவெடுத்தும் அந்த முடிவை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நண்பர்களே, தோழர்களே, இந்திய ஜனநாயகத்தில் இது போன்ற ஏற்ற இறக்கங்கள் வருவது இயல்பு. மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை முழுநிறை செய்வதற்காக எங்களிடம் ஆதரவு கோரினார்கள். நாங்கள் முறைப்படி கட்சி கமிட்டியில் விவாதித்து ஆதரவு தருவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதன் சாரம், தமிழக மக்கள் ஜனநாயகத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள், நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். ஜனநாயகத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு சில முன்மொழிகளை செய்திருக்கிறார்கள், நாங்கள் அதை வழிமொழிந்திருக்கிறோம். எவ்வளவு கேள்வி இருந்தாலும் கேளுங்க, எல்லா கேள்விக்கும் பதில். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் இன்றைய தினம் மத்திய குழு உறுப்பினர் தோழர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு கூட்டமும் நடைபெற்று இரண்டு கட்சிகளும் ஒரே மாதிரியான முடிவை இந்த பிரச்சனையில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். நடைபெற்று முடிந்திருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை, எந்த ஒரு கூட்டணிக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் இங்கே தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அமைய வேண்டியது அவசியம். அதுவும் நாளை மறுநாள் 10ஆம் தேதிக்குள் அமைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கவர்னர் ஆட்சி என்பது அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலைமை என்பது தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கேட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுக்கு கடிதம் அனுப்பினார். அவர்களுடைய நிர்வாகிகள் நேரடியாக வந்து பேசினார்கள், இரண்டு கட்சிகளோடும் பேசினார்கள். கடிதம் மூலமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் ஆதரவு தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அது சம்பந்தமாக இன்றைக்கு நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் மிக விரிவாக விவாதிக்கப்பட்டது. இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் 10ஆம் தேதிக்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமையவில்லை என்று சொன்னால் ஆளுநர் ஆட்சி என்பதுதான் நடைமுறை சாத்தியம் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் முறையாக தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு மாநில ஆளுநர் அனுமதித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லை, 118 என்பதற்கான எண்ணிக்கையை நீங்கள் கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் என்று ஆளுநர் சொல்லியிருப்பது என்பதே சட்டத்துக்கு விரோதமானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை தடுக்கக்கூடிய நடவடிக்கையில் தமிழக ஆளுநர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆளுநர் ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்துவதாகத்தான் அமையும். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய மிக முக்கியமான கடமை.
அதிலே பிஜேபி முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தேர்தலில் தோல்வியடைந்தாலும் ஆளுநர் மூலமாக தமிழகத்தில் ஆட்சியை நடத்துவது என்கிற நோக்கத்தோடு தான் ஒன்றிய பாஜக இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆகவே கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்த துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதே நேரத்தில் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்றுதான் இரண்டு கட்சிகளும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே இன்னொரு தேர்தலை தவிர்ப்பதற்காகவும் ஆளுநர் ஆட்சி வருவதை தடுப்பதற்காகவும் இப்போது தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை தவிர வேறொரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என்பதை உணர்ந்து இரண்டு கட்சிகளுடைய மாநில குழுவும் இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், எங்களோடு விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொடர் தொல் திருமாவர்களும் பங்கேற்பதாக இருந்தது. அவர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை நான் அப்படியே ஆதரிக்கிறேன் என்று பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறார். நாட்டு மக்கள் முன்னாலும் அவர் கூறியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு சில கூட்டத்தால் சில காலதாமதம் 6:30 அவர் வருவார். மீண்டும் மூவரும் நாங்கள் பத்திரிகையாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவர் வர இயலாத சூழலை அவர் அனுமதியோடு நான் சொல்கிறேன். ஒரு மிக முக்கியமான அவர்களின் கூட்டம், எங்கள் கூட்டம் போல் அவர்களது கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். எனவே அவரால் இயலவில்லை. அவர் 6:30 அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டு பேருமே பதில் சொல்றோம். ஒரு தோழர் தொல் திருமா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டை நான் ஏற்பேன் என்று அவர் ஏற்கனவே உங்களிடத்திலே கூறியிருக்கிறார். அவர் வர இருக்கிறார். அவரிடத்திலே நீங்கள் இந்த கேள்வியை கேட்கிற போது இன்னும் தெளிவான விளக்கம் அதுக்கு கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியால் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. ஆகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பில்லை. இப்போது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற ஒரே கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கிறது. நான் சொன்ன கவர்னர் ஆட்சி வராமல் தடுப்பது, கொல்லைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்துவதை அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் மதச்சார்பற்ற கொள்கைகளை முன்னெடுப்பது, மாநில உரிமைகள் பாதுகாப்பு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், இவையெல்லாம் ஏற்கனவே நாங்களும் அவர்களும் சேர்ந்துதான் இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த வகையில் இது வருங்காலத்திலும் மதவெறி சக்திகளுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மாநில உரிமைகளை பாதுகாப்பது, மதவெறி நடவடிக்கைகளுக்கு எதிராக சேர்ந்து போராடுவது என்கிற அந்த போராட்டம் உறவு என்பது தொடரும். ஒரு கன்ஃபியூஷன் இல்ல சார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு, மற்றபடி தாவேக ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். முதல்ல உங்களுக்குள்ள சகோதரர் தாவேகா தலைவருக்கு தருவது
ஆதரவு, கூட்டணி அல்ல, ஆதரவு. கூட்டணி என்பது குறைஞ்சபட்ச ஒரு செயல், நாட்டு நலன் சார்ந்த சில திட்டங்கள், இவைகளெல்லாம் முன்மொழிந்து அவ்வாறு தான் அது அமையும். உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 40ல வர்ற தேர்தல், அது எல்லாத்துக்கும் இப்பயே பதில் வேணுமா? இப்போது எடுத்திருக்கிற அரசியல் முடிவு இது. இப்பொழுதுக்கு ஒரு காலம் அதுக்காலாம் கிடையாது. நாங்கள் அமைச்சரவையில் விஜய் ஆட்சி நீங்க குழப்பறீங்க. விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கேயுமே சொல்லல. அவர் ஆட்சி அமைக்கட்டும், அவர் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்திருக்கிறாரே தவிர திமுக ஆட்சி அமைக்க கூடாது என்று எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? We are independent party. CPM, CPI எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்னு கேட்கிறேன். கேள்வியே தப்பு, கேள்வியே தப்புமா? நிதானம் ஒருத்தராக கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி. மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணி ஒரு வகையில் நீங்கள் உருவாக்கின மக்கள் நல கூட்டணி 2016 ஒரு வகையில் அந்த அமைப்பு கிட்டத்தட்ட உருவாக்குறீங்க. அது ஒரு இடத்துல சந்தோஷமா? ஒரு விஜயகாந்த் பதிலாக விஜய் வருவதாக எடுத்துக்கலாமா? எப்படி கடந்தது? இப்பொழுது அமைகிற அரசு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். அதுதான் கம்யூனிஸ்டுகளின் ஒரே கேள்வி. நீங்க தான் 10 கேள்வி கேட்டீங்க. கேளுங்க சார், மற்றவங்களை கேள்வி கேட்க விடுங்க. நீங்க 10 கேள்வி கேட்டீங்க, மற்றவங்களை விடுங்க. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான இடம் போதவில்லை. எனவே எங்களிடம் கோருகிறார்கள். நாங்கள் மக்கள் அளித்த அந்த தீர்ப்பை, அவர்கள் முன்மொழிவை நாங்கள் வழிமொழிகிறோம். எங்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்கிற அந்த ஜனநாயக விரோத சிந்தனையோ சொல்லோ வந்துவிடக்கூடாது. எனவே இது மக்கள் அளித்த தீர்ப்பு. அவர்கள் தான் இருக்கிற கட்சிகளில் அவர்கள் தான் அதிக இடம். எனவே அவர்களுக்கு அரசு அமைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இடதுசாரிகளால், விடுதலை சிறுத்தைகளால் தடைபட்டு விட்டது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அந்த வகையில் இது ஜனநாயக முன்மொழிவுதான். இந்த ஜனநாயக முன்மொழிவு சிதையுமானால் உள்துறை அமைச்சர் அவரது ஆட்சி நடைபெறும், கவர்னர் ஆட்சி நடைபெறும். அது ஏற்கத்தக்கதல்ல. எனவே மக்கள் அளித்த அந்த தீர்ப்புக்கு நாங்கள் மதிப்பளித்து அரசியல் முன்மொழிவு செய்கிறோம். அவ்வளவு. குறைந்த செயல் திட்டம். அவர் பேச வேண்டும். இனி வருங்காலங்களில் தமிழக உரிமைகளுக்காக உரத்த குரல் எழுப்ப வேண்டும். ஜனநாயகத்திற்கான உரத்த குரல் எழுப்ப வேண்டும். நமது மதச்சார்பின்மைக்கான உரத்த குரல் எழுப்ப வேண்டும். அவர்களுக்கு இடதுசாரிகளும் இதர ஜனநாயக சக்திகளும் உறுதுணையாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி என்டிஏ ஆதரவோட ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சி இருப்பதாக, ஆட்சி அமைப்பாரு, அது திமுக ஆதரவு கொடுக்கலான்னு ஒரு கேள்வி வருது. அது பத்தி உங்க கருத்து என்ன? தொகுதி உடன்பாடு என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. எல்டிஎஃப் நாங்கள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பயணித்தோம். அதனுடைய காரணம் மத்திய அரசினுடைய வகுப்புவாதத்தை எதிர்த்து போரிடுவதற்காக, மாநில உரிமைகளுக்காக குரல் எழுப்புவதற்காக. இந்த வகையில் ஜனநாயகத்தையும் இந்தியாவில் பூர்த்தி செய்யும் காப்பதற்காக தான் 10 ஆண்டுகள் தமிழக முதல்வரோடு இருந்தோம். தமிழகம் இப்பொழுது நாங்கள் அதை தொடர்வோம். வேறொரு ஜனநாயக கட்சியுடன் அதை தொடர்வோம். அது நாடு காக்கிற போராட்டம். இப்பொழுது எழுந்திருக்கிற பிரச்சனை ஆட்சி அமைப்பது. மக்கள் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பெரும்பான்மையை சகோதரர் விஜய் கழித்திருக்கிறார்கள்.
இந்த வாய்ப்பு தடைபடக்கூடாது, அது இடதுசாரிகளால் தடைபட்டு விடக்கூடாது என்கிற ஜனநாயக சிந்தனையில் தான் அதை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. அவர் மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கத்தை, மதச்சார்பற்ற கொள்கை கொண்ட ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்கிற முறையில் தான் எங்களுக்கு ஆதரவு. விஜய் பாஜக கிட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக கூட்டணி சொல்றீங்க. ஆனா பிற்காலத்துல போகும் பட்சத்துல என்ன செய்வீங்க? ஏதேனும் மாநில உரிமை பறிப்போவதோ இல்ல தொழிலாளர் விரோத சட்டத்துல ஏதேனும் இருந்தால் என்ன செய்யும்? உரத்த குரல் எழுப்புவோம், அவரை நிர்பந்திப்போம், மீறினால் நாங்கள் போராடுவோம். பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவோட அதிமுக பழனிசாமி ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? 5 ஆண்டுகளுக்குரிய கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். ஓகே, பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறது என்ற ஒரு கேள்வி, ஒரு செய்தி வருகிறது. நாங்க ஒண்ணு சொல்லல, 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படி சொல்லவில்லை. ஜனநாயகர்கள் சொன்னதுக்கு நான் பொறுப்பு. கேளுங்க. நாங்க சொல்லல. சொல்லுங்க, நீ பாட்டு சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது ஜனநாயகத்தில் மிக இயல்பானது. அதுக்கு நீங்க ஆதரவு இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு உங்க ஆதரவு உண்டா? அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறது, அதுக்கு உங்க ஆதரவு உண்டான்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுப்போம்? என்ன கேள்வி இது? பாஜக முயற்சி செய்கிறது ஒரு செய்தி வருது. செய்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, அப்படி ஒரு இது வந்ததுன்னா நாங்க ஆதரிக்க முடியாது. திமுகவினுடைய நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் இல்லையா? திமுகவின் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தும். ஆறரை மணிக்கு